2025 எங்களுக்கு எப்படி போச்சுன்னு ஒரு ஷார்ட்டான ஸ்டோரியில பாத்துடலாமா? ஸோ ஸ்டார்டிங் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வருஷம், அதாவது 2024 அக்டோபர் 21 அன்னைக்கு தான் நாங்க வந்து தனி குடித்தனம் வந்தோம். தனி குடித்தனம் அப்படின்னா எங்களுக்கு ஸ்டார்ட் ஆனது தனிமையில தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது அந்த நாள் வந்து ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் 2025 ஏப்ரல் வரைக்குமே நாங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படி இப்படி இந்த குழந்தை நடக்க தெரியாத குழந்தை வந்து இப்படி தத்தக்க பத்தக்கா நடக்கும்ல, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இப்ப நாங்க ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சிகரத்தை தொட்டுட்டோம்லாம் அர்த்தம் கிடையாது. ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் எங்களுக்கு எப்படி ரன் பண்றதுன்னே தெரியாம இருந்த நானே இன்னைக்கு 4 பேருக்கு இப்படிதான் லைஃப் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டேன். அண்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றல, எங்க வீட்டுல வந்து எந்த ஒரு பொருளுமே கிடையாது. ஒரு தோசை ஊத்தி சாப்பிடணும், எங்க வீட்டுல தோசைகள் கூட கிடையாது. அந்த லெவல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஆனா இன்னைக்கு எங்க வீட்டுல இல்லாத பொருளே கிடையாது. கூடவே எங்களுக்கு ஒரு குழந்தையே வளர்க்கறது எப்படின்னு தெரியாம இருந்த நாங்க இப்ப 2வது ஒரு குழந்தையும் பெத்துக்க போறோம். அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த 2025 டிசம்பர் அண்ட் நவம்பர் எங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் பேஜா இருக்கட்டும் அண்ட் யூடியூப் சேனலா இருக்கட்டும் அப்படியே டே பை டே இப்படி போயிட்டே இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க மட்டும்தான். அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த இடத்துல நான் உண்மையாவே நன்றி சொல்லிக்க விரும்புறேன். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க அந்த தனியா வந்தோம்ல, அதுக்கு ஒருத்தவங்க காரணமா இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு உண்மையாவே ரொம்ப பெரிய நன்றி. நீங்க வந்து நாங்க தனியா வரதுக்கு காரணமா இல்லாம இருந்திருந்தீங்கன்னா இவ்வளவு விஷயத்த நாங்க கத்துருக்க மாட்டோம். சோ உண்மையாவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் வரப்போற 2026 வந்து எல்லாருக்குமே வந்து நல்லதா அமையணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். சோ ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு இப்படி இருக்க லைஃப் நாளைக்கு எப்படி வேணா மாறலாம், மாற்றம் ஒன்றே மாறாதது.